வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சி சூர்யா அவர்களுக்கும் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் நடந்த உரையாடலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி இங்கே தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் கையில் ஒரு செங்கலை தூக்கிட்டு போயிடுவார் இல்லையா, உதயநிதி அவர்கள் தான். ஸோ அவர் பிரச்சார மேடையில் என்ன சொன்னார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டிருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. முதல்ல இங்கே உதயநிதி அவர்கள் எங்கே என்ன பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிங்கிற பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, இங்கே தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாரும் அவங்க பிரச்சார யுத்தியை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் எப்பயும் வழக்கம் போல தான் கையில் ஒரு செங்கலை தூக்கிக்கிட்டு தேனி பக்கம் போயிருக்கிறாரு உதயநிதி. அங்கே போயிட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த கல் அதாவது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வர வரைக்கும் நான் விட மாட்டேன், இந்த செங்கலை வைக்க மாட்டேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. அதையும் தாண்டி அந்த கூட்டத்திலிருந்து யாருமே நீங்கள் ஏன் முதல் கையில் தான் போடுறான்னு சொன்ன அந்த நீட்டையும் அந்த மது விலக்கையும் ஏன் இன்னும் அமல்படுத்தலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை யாருமே கேட்கல அப்படிங்கிறது தான் இதில் சோகமான விஷயம் கூட. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு அதில் நீட்டுன்னு எழுதிட்டு அதையெல்லாம் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களால செய்ய முடிகிற ஒரு விஷயத்தையும் கூட அவங்க இந்த நாள் வரையும் செய்யாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டினை யாருமே இங்கே எழுப்பலை அப்படிங்கிறதா மிகப்பெரிய கொஸ்டினும். அதையும் தாண்டி இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை வருதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இங்கே அவர் அந்த ஒரு குற்றச்சாட்டை மட்டும்தான் இங்கே பாஜக மேலே வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதையும் தாண்டி இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, இங்கே தேனிக்கு நீங்கள் எங்களை வாக்களித்து நீங்கள் எங்களை கொண்டுட்டு போய் நாடாளுமன்ற எலெக்ஷனில் கொண்டுட்டு போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் மாதத்துக்கு 2 முறை இங்கே வந்து உங்கள் கூட உட்காந்து பேசி உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்போம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் புயல் காற்றுல பொறி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வேணுமா சொல்லுங்கள், நம்புவாங்க. இப்படி நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் நம்புறதுக்கு இன்னும் மக்கள் என்ன முட்டாளாகவே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதையெல்லாம் ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்கூடாது. அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா தலை காஞ்சி போய் பைத்தியம் தான் பிடிக்கும். இதை எல்லாத்தையும் காமெடியாக பார்த்துட்டு நம்ம பாட்டு நகர்ந்து போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்ல வரேன். அதையும் தாண்டி இங்கே கனிமொழி அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கும் பாஜகவும் தான் போட்டி அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் இல்லவே இல்லை, பாஜக அப்படிங்கிறது ஒரு பொருட்டே இல்லை, அதையும் தாண்டி எங்களுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்திலையும் போட்டி அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அதையும் தாண்டி அவங்க சொல்கிற ஓட்டு பெர்சன்டேஜ், அதாவது பாஜக 3% 25% வரையும் தாவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி உதயநிதி என்ன சொல்லி கேட்டாரோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம அதே முறையில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. அதையும் தாண்டி இங்கே சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் நடந்த உரையாடல் அடுத்தடுத்து வைக்க போற மூவில பொறுத்து இருக்குல்ல, இங்க பாருங்க, அடுத்தது படிப்போம். அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இல்ல இல்ல நமக்கு டார்கெட் அவங்க கிடையாதுப்பா, விட்டு நம்ம முழு டார்கெட் இவங்க தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருங்க? அண்ணன் திமுக தான். அண்ணன் தலைவர் சொல்லிட்டாங்களா? ஆமா, ஃபுல் டார்கெட் திமுக தான். நான் சொன்னேன் இந்த மாதிரி காலைல வீடியோ போட்டு எதுக்கு போட்ட, எதுக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டாரு. இதனால நாளைக்கு விடுங்க, இது விட்டுருங்க, இனி பாத்துக்கோம். சரி விடுங்க. இல்ல நீங்க வேற எங்க அடிச்சாலும் பரவாயில்ல, இங்க நீங்க சொல்லிட்டீங்கல்ல 100 விழுக்காடு நடக்குது, பாத்துக்கிறேன். சரிங்க நான் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், கொடுத்தா 100. அது இனிமேல் அது டாபிக் இல்ல, விட்டுருங்க. சரி மாட்டேன், அவ்வளவுதான். நன்றி. அது எப்படி கொண்டு போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன். இந்த 5 வருஷத்துல பிஜேபிக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாடு நாசமா போல, அப்ப உண்மையிலே ஓட்டு போட்டு தான் நாசமா போயிருக்கு. இல்ல அப்ப சின்னம் இல்லங்கிற கோபம் போயிருச்சா? அது கோபம் இல்ல, அது ஏங்க அது சீரியஸா நீங்க மனசாட்சி பொதுவா ஒத்துக்கணும். அது எங்க மேல தப்பு இல்ல. நீங்க டக்குன்னு எங்க மேல அந்த இடத்துல அடிக்கிற பேச்சு நீங்க கொஞ்சம் கூடயே இருக்கிற கூடயே சுத்தரியே செவ்வாழா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். அரசியலா அது அப்படிதான் கிளைம் பண்ண முடியும். நீங்க நாங்க சின்ன தொழில் யாராவது சொல்லுவாங்களா, எல்லா அரசியல கிளைம் பண்ண ஏங்க அதுக்கு ஏங்க எங்களே போட்டு ஊருக்கு ஆக்குறீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க தான் பிஜேபி தான். அவங்க 2 பேத்துக்கும் நடந்த உரையாடல் அப்படிங்கிறது வெளியே லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதை விட திருச்சி சூர்யா தான் இதை திட்டமிட்டே வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இங்க அண்ணாமலை எதிர்த்து பேசக்கூடாது, பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி பல தகவல்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு
சாட்டை துரைமுருகன் அவர்கள் நீட்டா சொல்லியிருக்கலாம், இல்ல அவர் தப்பு பண்ணாரு அதனாலதான் நாங்க பேசணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி எங்களுடைய மேலிடத்துல இருந்து, அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் இனிமேல் அவரை கார்னர் பண்ண வேணாம், அவரை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி எங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது திமுக மட்டும்தான் அப்படின்ட்டு அவரு அந்த ஒரு ஆடியோ பதிவுல சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி இங்க முக்கியமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, இங்க உங்களுடைய டார்கெட் திமுக மட்டும்தான் அப்படின்னா மற்றவங்களாம் யாருமே தப்பு பண்ணலையா, இல்லை நாங்கள் நம்புறது எல்லாமே இங்கே மூணாவதா ஏதாச்சும் ஒரு கட்சி எங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்காதா அப்படிங்கிறதா. ஆனால் அதுக்கெல்லாம் விதி விலக்காதான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அரசியல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரையுமே இந்த இடத்துல சரிசமமாக தான் வச்சு பார்க்கணும். அதையெல்லாம் விடுத்துட்டு நீங்கள் திமுகவை மட்டும்தான் நான் கார்னர் பண்ணுவேன், காங்கிரஸை விட்டுருவேன், அதிமுகவை விட்டுருவேன், பாஜகவை விட்டுருவேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தெரியல. அப்படிங்கிறப்ப நீங்களும் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்ற மாதிரி தானே நீங்களும் நடந்துக்கிறீங்க. அதையும் தாண்டி இங்கே உங்கள் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் நிறையவே வைக்கப்பட்டிருந்தாலும் இதுவும் ஒரு குற்றச்சாட்டு தானே. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு தளபட்சமாக நடக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியும் கூட. அதையும் தாண்டி இங்க தேனியில யார் போட்டிடுறாங்க அப்படின்னா அமமுக கட்சியோட தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் போட்டிடுறாங்க. இங்கேயும் அவருடைய 20 நோட்டோடைய பழக்க வழக்கங்கள் இங்க சாத்தியம் ஆகுமா, எடுபடுமா அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம போக போக தான் பார்த்தாகணும். ஏன்னா இங்க அவரு தான் ஆர்கே தொகுதியில இந்த ஒரு முறையை பயன்படுத்தி தான் அவர் அந்த இடத்துல பயங்கரமா வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனா இங்க ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் போட்டி போடுறப்பையும் சுயேட்சையா நின்று அந்த இடத்துல வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறது இந்த ஒரு 20 நோட்டு மூலியமா தான் அப்படிங்கிறது அவரும் பல ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவருக்கு பக்கபலமா அமையுமா அமையாதா, இந்த ஒரு வியூகம் அவர் செய்வாரா மாட்டாரா, இல்லை மற்ற வியூகம் என்னென்ன செய்வாரு அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.